நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இதயம் சம்பந்தமா நிறைய நோய்கள் வரதை நம்மளால இப்ப அதிகமா பார்க்க முடியுது. ஜிம்ல நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்து போயிடுவாங்க. அதே மாதிரி தான் சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த இதயம் சார்ந்த பிரச்சனைகள் அட்டாக் பண்ணுது. இதற்கான தீர்வுகள் என்ன, இதை வராம எப்படி தடுக்கலாம், இதை பத்தியெல்லாம் விரிவா பேசுறதுக்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கிறார் சென்னை தேனாம்பேட்டையில் அமைந்திருக்கும் அப்பல்லோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸின் இதய நோய் நிபுணர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ஏஎல் நாராயணன் அவர்கள். வணக்கம் டாக்டர். சார், நான் இப்ப சொன்ன மாதிரி தான் ஜிம்ல நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட தோற்றத்தை பார்க்கும்போது இவங்களுக்குலாம் இதய நோயெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்து போயிடுவாங்க. இதற்கான காரணம் என்ன டாக்டர்? இல்லை, கார்டியாக் அரெஸ்ட்ன்றது ஹார்ட் அட்டாக் அந்த ரத்த நாளத்தில் அடப்புனால வர்றது மட்டுன்றது கிடையாது. வேறு சில காரணத்தினாலையும் அது வரலாம். ஹார்ட்டு தசைங்க தடிப்பாக இருந்தாலும், இல்லை இதயத்துக்கு சப்ளை பண்ணுற நரம்பு அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், சீரற்ற ஒரு துடிப்புனால அதனாலையும் ஹார்ட் அட்டாக் கார்டியாக் அரெஸ்ட்டு வரலாம். இந்த மாதிரி ஜிம்ல எல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு அசாதாரணமான எக்ஸசைஸ் பண்ணால் அந்த மாதிரி அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே டாக்டர், எனக்கு ஒரு டவுட். கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக், இதுக்கு ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை பற்றி சொல்லிடுங்க டாக்டர். ஆமாம், இல்லை கார்டியாக் அரெஸ்ட்ன்றது வேறு, கார்டியாக் அட்டாக்ன்றது வேறு, ஹார்ட் அட்டாக்ன்றது வேறு. ஹார்ட் அட்டாக்கு ஜென்ரலாக நம்ம என்னென்னா இருதயத்துக்கு ரத்த நாளத்தில் அடப்பு வந்துட்டு அதுலேருந்து வர ரத்தம் குறையிறதுனால வர்றது தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறது. இப்போ கார்டியாக் அரெஸ்ட்ன்றது வேறு நிறைய காரணத்தினால வரலாம். இந்த மாதிரி அடப்புனாலையும் வரலாம். சில சமயம் அது துடிப்பு சீரற்ற முறையில் துடிப்பு வந்தாலும் அதுலேயும் கார்டியாக் அரெஸ்ட்டு வரலாம். வேறு அதான் முன்ன சொன்ன மாதிரி ஹார்ட்டில் இந்த மசிலில் ரொம்ப திக்காக இருந்தாலும் அதுலேயும் அந்த மாதிரி துடிப்பு நின்று போய்ட்டு ஹார்ட் அட்டாக் சடனாக நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுலலாம் கூட கார்டியாக் அரெஸ்ட்டு வரலாம். ஓகே, இப்போ பிபி, சுகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ எல்லா மனிதர்கிட்டையும் சாதாரணமாக இருக்குது. அது இல்லை அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு ஆச்சரியமாக பார்க்க தோணுதே தவிர எல்லார்கிட்டையுமே அது இருக்குது. அதே மாதிரி தான் சொல்கிறது, இந்த ஹார்ட் அட்டாக்கும் இப்போ நிறைய பேர்கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. பிபி, சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கார்டியாக் அரெஸ்ட்டும் சரி, ஹார்ட் அட்டாக்கும் சரி சீக்கிரமாக வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அவங்க வந்து இதிலேருந்து எப்படி அவங்கள பாதுகாத்துக்கணும்? சுகர், ரத்த அழுத்தம் இல்லை மற்றும் இந்த மாதிரி டயபெட்டிஸ் நோய் இருக்கிறவங்களுக்கு சாதாரண நல்ல கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அதில் ஏதாவது கண்ட்ரோல் இல்லைன்னா இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சும்மா மருந்து மட்டும் போட்டது பட்டாது, போட்டப்பாடு அது நல்ல கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா நல்லா தெரியணும். நல்லா கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், அது இம்பார்ட்டண்ட். அது நிறைய தடவை அந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்கிறது கிடையாது. அதனால் இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ நான் சொன்ன மாதிரி தான் பிபி, சுகர் எந்த அளவுக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கோ அதே மாதிரி தான் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா மனிதர்களையுமே ரொம்பவே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. கொழுப்புல நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு, இதில் இருக்கிற வித்தியாசம் என்ன டாக்டர்? நான் கெட்ட கொழுப்புனால்தான் நிறைய அடப்புலாம் வர்றதுக்கு சான்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. அது நல்ல கொலஸ்ட்ராலுங்கிறது அதுலேயே கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் மாதிரி வரும். அந்த இது ஒரு அளவுக்கு மேலே இருக்கணும். அது நிறைய பேர் நம்ம இந்தியன் சப்ரேஸ்லேயே டெஃபினட்டாக அது எல்லாருக்குமே கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. நம்ம இந்தியன்ஸுக்கு நம்ம மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணுறது கெட்ட கொலஸ்ட்ரால் மட்டும் பண்ணால் இல்லை, அதுவும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அது கண்டிப்பாக டாக்டர், இதே மாதிரி தான் நம்ம இந்தியன்ஸை தான் அதிகமான ஹார்ட் நோய்கள்லாம் தாக்குது அப்படின்னு சில ஆய்வறிக்கைகள் சொல்லுது. அதுக்கு என்ன காரணம்? லைஃப் ஸ்டைல் தான் காரணமா, இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கா? லைஃப் ஸ்டைல் அகெயின், இந்த நல்ல கொலஸ்ட்ரால் நிறைய பேருக்கு கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறது. அண்டு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நிறைய மாற்ற வேண்டியிருக்கு. ஓகே, இப்போது ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இறந்து போயிடுறாங்களா, அதை நம்ம நிறைய பார்க்க முடியுது. அது வந்து இப்போது அதிகமான வெயிட் லிஃப்ட் பண்ணுறதால தான் இது நடக்குதா, இல்லை அவங்க என்ன ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு? நிறைய பேர் ஒரு எக்ஸசைஸ்னு போகிறது, எடுத்த உடனே போயிட்டு ஒரேடியாக நிறைய எக்ஸ்ட்ராடினரி எக்ஸசைஸ் பண்ணுறது அது தவறு. ஸ்டடியாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். எடுத்த உடனே போயிட்டு ஒரு 4 நாளில் போகிறது, முதல் நாளே போயிட்டு ஹெவியாக பண்ணுறது நல்லது கிடையாது. ஸ்டடியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தால் அந்த அளவுக்கு ஆகாது. ஓகே, இப்போ நான் வீட்டில் தனியாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க டாக்டர், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? அப்படி இல்லைனா எனக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னா முன்னாடியே எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும்? ஆமாம், இந்த ஹார்ட் அட்டாக்குன்னு அதாவது ஜென்ரலாக வலி எல்லா வலியுமே ஹார்ட் அட்டாக்குன்னு நினைக்கக்கூடாது. பட் நிறைய ஜென்ரலாக நெஞ்சில் மயத்தில் இருந்தாலும்
அது அப்படியே பரவி இது இடது பக்கம் போகிற மாதிரி இருந்தால் இடது தோள்பட்டையிலையோ இல்லை கழுத்துலேயோ இல்லை கையிலையோ அது மாதிரி படுறதுனா ஜென்ரலாக காமனாக வரும். ஆனால் எல்லாருக்கும் இதே மாதிரி வரணும்னு கிடையாது. சில சமயம் வலது பக்கமும் வரலாம், இல்லை முதுகுலையும் வரலாம். அதுவும் ஹார்ட் அட்டாக்கு தான். அந்த மாதிரி இருக்கும்போது தெரியாத பட்சத்தில் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், உட்கார வைக்கணும். உடனே கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் துணி கிணி இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு விடணும். கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல படுத்துக்கணும். முடிஞ்ச ஒரு இசிஜி எடுத்தால் நல்லது. பட் நிறைய தடவை அது மாதிரி முடியறது கிடையாது, அது இல்லைனால. ஸோ உடனே அந்த மாதிரி பட்சத்தில் கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஒரு ஆஸ்பிரின்ற மாத்திரை கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் நிறைய பேருக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு வரும். ஓகே ஓகே டாக்டர். இப்போது எனக்கு ஹார்ட்டில் சில நோய்கள் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நான் ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் பண்ணுறேன். என்னென்ன சிகிச்சைகள்லாம் இருக்குது டாக்டர் இதுக்கு? ஃபஸ்ட்டு என்ன டெஸ்ட் எடுப்பாங்க? அது ஜென்ரலாக முதல்ல போனோடனே ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட். எது எந்த மாதிரி வலின்ட்டு இப்போ யார் டாக்டர் யாரை பார்த்துட்டு பண்ணணும். பட் டெஸ்ட்டுன்னு பொறுத்த வரி வரும்போது இசிஜி, அதுக்கு அடுத்தது எக்கோன்ற டெஸ்ட்டு, ஹார்ட் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காண்டி ஸ்ட்ரக்சர் இது. அடுத்த டெஸ்ட்டு வந்துட்டு ட்ரெட்மில் டெஸ்ட்டு, நடக்க விட்டு இருக்கிற இசிஜி. அதில் வந்துட்டு சில சமயம் தெரியலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ளட் டெஸ்ட்டில் வந்துட்டு கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது, சுகர் இருக்குது, இது மற்ற ஆர்கன்ஸ்லாம் எப்படி இருக்குது, கிட்னி, லிவரு, கொலஸ்ட்ரால் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறது நல்லது. ஓகே டாக்டர். இப்போது ஹார்ட் சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் இப்போ நிறைய பேருக்கு வரக்கூடிய நிலையில் அவங்க என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? ஜென்ரலாக ஃபேட்டு, அதாவது கொழுப்பு குறைச்சி வைக்கிற ஃபேட்டை நம்ம யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு எல்லாமே இருக்கணும். சரி, ஒரு நாள் மட்டும் போயிட்டு அதில் இது இந்த மாதிரி ஃபேட் ஃப்ரீ டயட் கண்டினியூஸாக அப்படியே எடுத்துகிட்டே வரணும். நிறைய பேர் மற்ற நாள்லாம் நிறைய சாப்பிட்டுடுவாங்க. ஒரு நாள் 2 நாள் மட்டும் போய் ஃபேட் ஃப்ரீ டயட், அந்த இது பத்தாது. அது ஜென்ரலாகவே லோ ஃபேட் டயட்டு கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹார்ட் சம்மந்தமான நோய்களை வெறும் டேப்லெட்ஸ் வச்சே மட்டுமே க்யூர் பண்ண முடியுமா? இல்லை, கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. ஒரு பிளாக்குன்னு வந்துட்டுன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம் மாத்திரையினால். பட் க்யூர்ன்றதுன்னு பார்த்தோம்னா வேறு ஏதாவது ப்ரொசீஜர் மாதிரி பண்ணிவிட்டு ஓரளவுக்கு, அது கூட கம்ப்ளீட்டாக எடுக்க போகிறதே கிடையாது. பட் ஓரளவுக்கு க்யூர் பண்ணலாம், ஓரளவுக்கு. இப்போ எந்த அளவுக்கு புதுசாக ஹார்ட்டில் டிசீஸ்லாம் வருதோ அதே அளவுக்கு இதுக்கான டெக்னாலஜிஸுமே வளர்ந்துருச்சு. நிறைய அட்வான்ஸ் சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஆமாம், இப்போ வந்துட்டு ஜென்ரலாக இப்போ எடுத்த உடனே பார்க்கறது இந்த டெஸ்ட்டு பார்த்தோம்னா ஆஞ்சியோகிராம்ன்ற டெஸ்ட்டு ஒன்று இருக்குது. இது வந்துட்டு ரத்த நாளத்தில் ஏதாவது அடப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட்டு. இது எல்லாருக்குமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரொட்டீனாக இந்த மாதிரி ட்ரெட்மில் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, நடக்க வச்சு இருக்க பார்த்து அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட்டு பண்ணலாம். இது வந்து இந்த டெஸ்ட்டு கூட ஏதாவது அடப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறது தானே ஒழிய க்யூரேட்டிவ் இது கிடையாது. அடுத்த ஸ்டேஜ் இதில் ஏதாவது அடப்புன்னு இருந்துச்சுன்னா 2 விதமாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஒன்று ஆஞ்சியோபிளாஸ்டின்னு பண்ணுறது, அந்த வழியாகவே போயிட்டு ஆஞ்சியோகிராம் பண்ணியாக அதில் ஒயர் மாதிரி விட்டுட்டு பலூன் வச்சுக்கிட்டு திறக்கிறது. இது வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி வித் ஸ்டென்டிங்னு இருப்பேன். பட் மற்றபடி மல்டிபிள் பிளாக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, வேறு சில காம்ப்ளிகேட்டட் பிளாக்ஸ் இருந்ததுன்னா பைபாஸ் சர்ஜரி பண்ணுறது இது பெட்டர். இது வந்து ரத்த நாளத்தை பொறுத்து ஹார்ட் அட்டாக் சம்மந்தமான இதுக்குன்ற வேறு. பட் இது இல்லாமல் வேறு சில இதெல்லாம் கூட இருக்குது. ஏதாவது சீரற்ற முறையில் இந்த மாதிரி துடிப்பு இருந்தாலும், இல்லை வேறு ஏதாவது பம்பிங் ஃபங்க்ஷன் ரொம்ப குறைச்சலாக இருந்தாலும் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வந்து ஈவன் வேல்வே திறக்கிற மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் ஹார்ட்டு பம்பிங் ஃபங்க்ஷன் ரொம்ப குறைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து போச்சு. இது ஹார்ட்டு சீரற்ற இது துடிப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஐசிடின்ற இப்போ இது இருக்குது. அது ஹார்ட் ரேட்டை கம்ப்ளீட்டாக கரெக்ட் பண்ணுவார் ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று வந்து ப்ரொசீஜர் வந்து வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது. ஆஞ்சியோகிராம் பழைய பண்ணிவிட்டு வேல்வ் ரீப்ளேஸ் பண்ணுறது இன்னொரு விதமான இது. இப்போதைக்கு ஆஃப் லேட் வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் மருந்து கொடுத்து இதெல்லாம் கொடுத்து சரியில்லை, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா எல்வேடுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஹார்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் பம்பிங் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்வேடுன்னு இருக்குது. அடுத்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்து இதெல்லாம் பண்ண முடியலன்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் கூட பண்ணலாம். இப்போதைக்கு அதுவும் நிறைய இது வந்திருக்கு. ஈவன் எல்டர்லி பீப்புள் கூட செய்ய முடிகிற மாதிரி வந்திருக்கு இப்போ அது. ஓகே டாக்டர். இப்போ நீங்கள் சொன்னீங்க சீரற்ற இதய துடிப்புன்னு. நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சில நேரத்தில் ஹார்ட் ரொம்ப படபடன்னு துடிக்குது. சில நேரத்தில் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர், என்னோட ஹார்ட் பீட் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு, எனக்கு மயக்கம் வரா மாதிரி ஃபீல் ஆகுது. சில பேர் வந்து எனக்கு இந்த கழுத்தில் வந்து துடிக்கிற மாதிரி நல்லா ஃபீல் தெரியுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் டாக்டர்?
இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி கொஞ்சம் துடிப்பு ஜாஸ்தியான்ற வந்தது வேறு சில காரணத்தினால வர்றது ஒரு மன அழுத்தம், இது டென்ஷனு இல்லை ரத்த சோகை அந்த மாதிரி இருக்கிறதுனால வர்றது தான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குது. பட் இதில் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா ஹார்ட் துடிப்பு ரொம்ப சீரற்ற முறையாக 150 160ன்ற மாதிரி ஹார்ட் ரேட்னா வேறு ஏதாவது பிரச்சனை தான் இந்த மாதிரி வரும். அது ஹார்ட்டில் இருக்கிற அந்த நர்வ்ஸில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரலாம். அதுக்கு சரி பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்திருக்கு இப்போதைக்கு. இந்த மாதிரி சீரற்ற துடிப்புலாம் வரலாம், நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு. இப்போது ஒன்ஸ் இந்த மாதிரி வந்துருச்சு அவங்க ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க. சில பேர் இதுலேயே என்னடா இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகியே அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்கெல்லாம் என்ன மாதிரியான வழிகளை ஃபாலோ பண்ணணும்? இல்லை, ஜஸ்ட் நிறைய பேருக்கு இப்போதைக்கு ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருந்துக்கிடணும். ரெண்டாவது ஓவர் ஒர்க்கிங், டியூரேஷன் ஆஃப் ஒர்க், ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அட்லீஸ்ட் தேவையான அளவுக்கு தூக்கம் தேவை. அட்லீஸ்ட் 7 to 8 hours தூக்கம் தேவை டெய்லி ஒருத்தருக்கு. அது இல்லைன்னாலும் இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி வேறு சில காரணத்தினாலையும் வரலாம். சரியாக சாப்பிட முடியலை, இல்லை எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு நிறைய வாந்தி பேதி அந்த மாதிரி அதனால் வர்ற பிரச்சனை, சால்ட் கண்டென்ட் எல்லாம் ரத்தத்தில் கொஞ்சம் குறைஞ்சி போகும். அதனால் சீரற்ற முறையில் துடிப்பெல்லாம் ஆகும். இதனால் வர்றதுக்கு சான்சஸ் தான் ஜாஸ்தியாக ஒழிய எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட்டு தேவை. ஓகே, நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் இருக்கா டாக்டர்? அதான் அது நைட் ஷிஃப்ட்டு பார்க்காம இந்த காலத்தில் இருக்க முடியாது. பட் அட்லீஸ்ட் அதை காம்பன்சேட் பண்ணணும். அடுத்த நாள் வீட்டுக்கு கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணணும். அது நம்ம பண்ணுறதுக்கு நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. அதனால ஓகே, இந்த ஜெனட்டிக்காவும் இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் வர அதிகமாகிடுச்சு. அவங்க எப்படி அதை தவிர்க்கலாம் ஜெனட்டிக்காக வரதுலேருந்து? ஜெனட்டிக்காக வருது சில சமயம் அதான் அந்த நரம்பில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த மாதிரி வரலாம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கும் இதே மாதிரி ஆஞ்சியோகிராம் மாதிரியே வேறு இன்னொரு இபி ஸ்டடின்ற ஒரு இது இருக்குது. அது பண்ணிவிட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஆனால் அது ஒரு அவேர்னஸ் வரணும். அந்த இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு இப்போ. பட் இன்னும் கூட நிறைய தேவை. அது உடனே கண்டுபிடிச்சி உடனே சரி பண்ணுறதுக்கு நிறைய தேவை. நம்ம நிறைய பார்க்குறோம், பெரியவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வருது, சரி வயசாயிடுச்சு வருது அப்படின்னு சொல்லி ஈஸியாக விட்டுடுறோம். ஆனால் இப்போ நிறைய சின்ன பிள்ளைகளுக்குமே ஹார்ட் அட்டாக்கு, கார்டியாக் அரெஸ்ட்லாம் சடனாக வருது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் டாக்டர்? அதுதான் அந்த நரம்பில் இருதயத்தில் நிறைய வேல்வு பிரச்சனை வருது. இல்லை இருதயத்துக்குள்ளே தொலைய மாதிரி இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க. அது அண்ட் இதெல்லாம் உடனே கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணும். அந்த சரி பண்ணுறதுக்கு சில இதில் 190% இதுக்கு சரி பண்ண முடியும். ஒரு 5-10 பேருக்கு செய்ய முடியாமல் போகலாம். பட் அதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அட்லீஸ்ட் பாலியேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் மாதிரி அதையாவது பண்ண வேண்டும். ஓகே, ஒன்ஸ் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவங்க மறுபடியும் க்யூர் ஆகிட்டாங்க, நார்மலாக அவங்க எப்படி லைஃப்பை ரன் நார்மலாக இருக்கலாம். அதாவது எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்றதை பொறுத்து இருக்குது. ஓகே, ஹார்ட் அட்டாக்கு வந்திருந்தால் கூட நிறைய பேர் நல்ல ஆல்மோஸ்ட் நார்மல் லைஃபுக்கு லீட் பண்ணலாம். பட் ஒன்லி திங் ஹார்ட் அட்டாக்கு வந்துட்டு ரொம்ப டிலே ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா ரொம்ப அதை விட்டுட்டு ஒரு நாள் 2 நாள் பொறுத்து போகிறவங்க நிறைய பேர் வர்றாங்க. அதுதான் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். வந்தது அதில் ரெக்கவரி ஆச்சுன்னா கூட ஃபுல்லாக ரெக்கவரி ஆகாது. அது பட் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகும். பட் உடனே போய் சரி பண்ணியாச்சுன்னா எல்லாம் நல்லபடியாக பழையபடி வர்றதுக்கு செய்யறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, அப்போ நம்ம ஹார்ட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் உடனே போயிடணும். 1 or 2 days கூட வெயிட் பண்ணக்கூடாது. 1 hour தான் இம்பார்ட்டன்ட். கோல்டன் ஹவர் இஸ் தட். அந்த 1 hour இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போயிட்டு அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே ஏதாவது செய்ய முடிஞ்சால் செஞ்சிடுறது நல்லது. அது பண்ணால் நல்ல ரெக்கவரி இருக்கும். கிட்டத்தட்ட 95% ரெக்கவரி ஆகிடும். அது டிலே ஆச்சுன்னா தான் பிரச்சனை. அந்த அளவுக்கு ரெக்கவரி ஆகாது. ஹார்ட் சம்பந்தமான நோய்கள்லையே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரதுல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. பெண்களுக்கு எந்தெந்த மாதிரியான ஹார்ட் நோய்கள் வருது? ஜென்ரலாக பெண்களுக்கு இந்த மாதிரி ஈஸ்ட்ரஜன் கொஞ்சம் சின்ன வயசில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஜென்ரலாக இந்த ஹார்ட் அட்டாக்னு பிளாக்குன்னு வர்றது அப் டு மெனோபாஸ் ஸ்டேஜ் வரைக்கும் வர்றது குறைச்சல். பட் இந்த ப்ரொடெக்ஷன் எல்லாம் பியாண்ட் மெனோபாஸ் அது கிடையாது. இன்ஃபேக்ட் டபுள் த டைம் ஆகிடும். ஆண்களோட பெண்களுக்கு டபுள் த டைம் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதான் என்னதான் இருந்தாலும் அவங்களும் இதே மாதிரி தான். மன அழுத்தம் கொஞ்சம் குறைக்கணும். ஃபேட் இம்பார்ட்டன்ட். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பீங்கல்ல டாக்டர், அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க? அது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும்? அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்?
இல்லை அதுக்கப்புறமும் கூட அவங்க வந்து வேறு சில ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் மெயின்டைன் ஆகிறதுக்கு சில மருந்தெல்லாம் தேவை. ஓகே. அது கொஞ்சம் இம்யூனோ சப்ரசன்ஸ் எல்லாம் தேவை அந்த இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதுக்கு சான்சஸும் கொஞ்சம் அதிகம். ஸோ அதே தான், மற்றபடி டயட்டு அதெல்லாம் அதே தான். பட் இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய சான்சஸ் கொஞ்சம் அதிகம்ன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிடணும், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. வந்தால் மற்றவங்கள மாதிரி கிடையாது, இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட், நல்ல ட்ரீட்மெண்ட்டு தேவை. குழந்தைகளுக்குமே இது வரதுக்கான சான்சஸ் நிறைய இப்போ நம்மளால பார்க்க முடியுது. குழந்தைகளுக்கு என்னென்ன வழிமுறைகளை அவங்களுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும்? குழந்தைங்களை ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணணும். நம்ம இப்போது இந்த சில இந்த ஆக்டிவிட்டிலாம் குறைக்க நம்ம சொல்லலாம், நம்ம சைட்லாம் செய்வாங்க. பட் குழந்தைங்கள்லாம் அந்த மாதிரி இதாகாது. பட் அவங்க கேர்ஃபுல்லாக தான் இருந்தாகணும், வேறு வழிக்கிறார். மெயினாக அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. சரி, நிறைய தடவை இந்த மயோகார்டைட்டிஸ்னு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப குறைஞ்சிடும். அது அந்த மாதிரி இருக்கும்போது சம்டைம்ஸு அது பெர்மனெண்ட்டாகவே கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் தான் கொஞ்சம் லிட்டில் ஏர்லி ஏஜ்லேயே கொஞ்சம் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டி வந்தாலும் வரலாம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிடணும். ஹார்ட்டில் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது டாக்டர், நிம்மதியான ஒரு லைஃப்பில் நான் வாழணும், அதுக்கு ஏதாவது ஒரு 3 டிப்ஸ் சொல்லுங்கள் டாக்டர். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஜென்ரல் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், பியூர் டயட்டு, நல்ல குட் டயட்டு ஹேபிட், மன அழுத்தம் இருக்கக்கூடாது. இது 3 மெயின். பட் சுகர், பிபி இது வரத்தான் செய்யும். அதை வந்து ப்ராப்பராக கேர் எடுத்து ட்ரீட் பண்ணிக்கிட்டா போகிறோம். இந்த மற்ற 3 இம்பார்ட்டண்ட். அது பட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யாருமே லைஃப்பில் இல்லை. லைஃப்பில் எல்லாருமே எதையோ தேடி ஓடிட்டே இருக்கோம் டெய்லி. ஸோ அவங்களாம் வந்து ஃபுட்டை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஒர்க் அவுட் இருக்காது, ஏதோ ஒரு நேரத்துக்கு தூங்கி ஏதோ ஒரு நேரத்துக்கு ஏஞ்சிப்பாங்க. ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா, எல்லாமே நல்லா இருக்கணும், முக்கியமாக ஹார்ட் நல்லாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ப்ரே பண்ணிப்போம். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர்? அதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்தும் இருக்குது. சில பேர் ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு அவங்கள டெம்பர் கொஞ்சம் குறைக்கணும். அது சில பேர் ஒன்றுமே இல்லைன்றக்கு அந்த எக்ஸ்ட்ரீமும் இருக்காங்க. அதுவும் தவறு. ஒரு மிதமான இதில் இருந்துக்கிட்டு மன அழுத்தம் இருந்தால் கூட கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பிளட் ப்ரெஷர் ஆகிறதால நிறைய கோவம்லாம் நிறைய பேருக்கு வரும். ஸோ கோவமும் ஹார்ட் அட்டாக்கு இல்லை கார்டியாக் அரெஸ்ட்க்கு ஒரு ரீசனா? அவங்க வந்து என்ன பண்ணணும்? அதான் கோவம் வராமல் பார்த்துக்கிட்டது தான் இம்பார்ட்டன்ட். அது பட் வந்துட்டா உடனே கொஞ்சம் நேரத்தில் போய் அப்படியே கொஞ்சம் போய் உட்காந்துட்டு சரி பண்ணுறதுனால குறைஞ்சிடும். அதே அப்படியே அழுத்தம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கிறது தவறு. அது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கிறது அதுவும் தவறு. கோவம் இல்லாமல் இருக்க முடியாது, கொஞ்சம் வரத்தான் செய்யும். பட் அது எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோன்றது இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக டாக்டர். நம்மளோட உடல் உறுப்புகள்லேயே ரொம்பவே ஒரு முக்கியமான உறுப்புனா அது ஹார்ட் தான். ஸோ அந்த ஹார்ட்டை நம்ம எவ்வளோ சேஃபாக பாதுகாத்துக்கணும்? இந்த மாதிரி டயட்டு இது நான் சொன்ன இந்த 3 இது இருந்துட்டால் அது பாதுகாட்டில் அது இருக்கும். அதில் வேற ஒன்றும் எக்ஸ்ட்ரா இதுன்றது கிடையாது. இது மட்டும் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். ஓகே. இப்போ ஹார்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டாலோ டாக்டரை போய் பார்க்கணுன்னா ஐயோ இதுக்கு இவ்வளோ செலவாகுமே அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, இப்போ ஜென்ரலாக இப்போதைக்கு அந்த கொஞ்சம் செலவு ஆயிட்டுது. பட் ஆனால் இது எல்லாமே நமக்கு எல்லாமே சரியாக இருக்கணும்னு தேவை இருக்கும்போது அது தேவை இருக்குது, அது செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி ஆகுது. பட் இப்போ நிறைய கவர்மெண்ட் நிறைய இது பண்ணிகிட்டு இருக்காங்க, இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. ஜென்ரலாக ஆல் இந்த ஹாஸ்பிட்டல்ஸு டாக்டர்ஸ்லாம் கூட எல்லாம் எந்த விதத்தில் குறைக்கணும்னு தான் பார்க்குறாங்க செலவு இது. பட் சில இதெல்லாம் நம்ம கையில் கிடையாது, பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக டாக்டர். நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் வந்துட்டு இருக்கும்போது புதுசாக என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் டாக்டர் வந்திருக்கு இப்போது இந்த ஹார்ட்டோட சம்மந்தமான நோய்களுக்கு? இப்போ புதுசாக வந்தது இதுதான், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ரிலேட்டட் திங்ஸு. எல்வேடுன்ற ப்ரொசீஜர், ஹார்ட்டை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அது இது. இப்போ முன்னெல்லாம் 70 வயசுக்கு மேலே சர்ஜரிலாம் பண்ண முடியாத ஒரு கட்டம் இருந்தது. இப்போதைக்கு அந்த சர்ஜரி இல்லாமலே நாங்களே கூட இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட் மாதிரி வச்சுட்டு வேல்வை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது எல்லாம் கூட வந்திருக்கு. இதெல்லாம் நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. எல்லா வேல்வையும் இப்போ சரி பண்ண முடியும். இப்போ ஹார்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் பிரெயினுக்கும் அந்த மாதிரி வந்திருக்கு, கிட்னிக்கு வந்திருக்கு, எல்லா இதுக்கும் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. இன்னும் நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. போக கம்ப்ளீட்டாக ஹார்ட்டு இந்த இதை டிரான்ஸ்பிளான்ட்டே பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். அந்த ஸ்டேஜ் வந்துட்டுருக்கு.
ஹார்ட் பம்ப் பண்ற சம்பந்தமான விஷயங்களையும் சொல்லுங்க டாக்டர். ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? அதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன இருக்கு? அதை பத்தி இல்லை சொல்லுங்க. முதல்ல தண்ணி ஏதாவது உப்பு தண்ணி எந்த அளவுக்கு ஒரு குவான்டிட்டி ஒரு நாளைக்கு கொண்டு அது இம்பார்ட்டண்ட். அது உப்பும் குறைச்சி தான் சாப்பிடணும். அது இது பண்ணிட்டு சில மருந்தெல்லாம் அதுக்கு தேவையான மருந்தெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்குது. ஸோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஒரு இதெல்லாம் முடியாத பட்சத்தில் தான் ஏதாவது நம்ம இன்டர்வென்ஷன்ன்ற மாதிரி போகிறோமே ஒழிய இனிஷியலாக மருந்து கொடுத்து நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பத்தியும் பைபாஸ் சர்ஜரி பத்தியும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிடுங்க டாக்டர். அது பண்ணா எவ்வளவு நாள் பேஷண்ட் நல்லா இருப்பாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அதை பத்தியும் சொல்லுங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்றது ஜென்ரலாக ஒரு மக்களுக்கு இடையில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஜென்ரலாக வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி தான் காமனாக சொல்கிறது. ஹார்ட்டில் 4 வேல்வ் இருக்குது. 4 வேல்வையும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும். அதில் முக்கியமான 2 வேல்வு மைட்ரல் வேல்வ் அண்ட் அயோட்டிக் வேல்வ். இது ரெண்டையும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும். இது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டும். ஆஃப் லேட் இப்போதைக்கு சர்ஜரியும் பண்ண முடியும். அதே சமயம் டிரான்ஸ் கத்தீட்டரில் ஏதாவது வேல்வ் இந்த வழியாகவே ஆஞ்சியோகிராம் பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு அதுலேயும் ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ண முடியும். ஆனால் குறிப்பிட்ட பேருக்கு சில பேருக்கு இது பண்ணலாம், சில பேருக்கு இது பண்ண முடியும். இதுவான்னு கேட்க நிறைய பேர் என்னென்னா ஒரு ஒரு இதை பண்ணுறது மட்டும் கிடையாது, அது எவ்வளோ நாள் இருக்குன்றதும் இம்பார்ட்டண்ட்டு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சின்ன வயசில் போய்ட்டு இது பண்ணிவிடுங்க, எனக்கு எப்படியாவது இது ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுங்கள், ஸ்டென்ட்டு போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. பட் சில இதுக்கு ஸ்டென்ட்டு போட முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணால் அது பண்ணிக்கிறது தான் நல்லது. ஸ்டென்ட்டு போட்டுட்டு அது 6 மாதம் இருந்துட்டு அப்புறம் அதை அடைப்பட்டு போடுறது பிரயோஜனம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் டாக்டரே கொஞ்சம் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ பெட்டர்ன்னு சொல்கிறாங்களோ அதை பண்ணிக்கிறது பெட்டர். கண்டிப்பா டாக்டர். டாக்டர் ஒரு சின்ன டயட்டையும் கொடுத்துருங்க. ஏன்னா ஹார்ட்ல எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. இல்லை ஒன்ஸ் அகைன் ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, இனிமே எனக்கு ஹார்ட் நல்லா இருக்கணும், ஹார்ட்ல மறுபடியும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன டயட்டை ஃபாலோ பண்ணலாம்? ஒரு சின்ன டயட் டிப்ஸ் கொடுத்துருங்க. ஜென்ரலாக ஹை ப்ரோட்டீன் டயட்டு, லோ கேலரி, லோ ஃபேட் டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் உப்பு கூட மிதமான உப்பு இருக்கணும். உப்பு இல்லாமல் இருக்க முடியாது, தேவை. பட் அதுவும் ஓரளவுக்கு மேலே போனால் அதுவும் நஞ்சு தான் அது. ஸோ மெயினாக லோ ஃபேட் டயட்டு, கொஞ்சம் உப்பு குறைச்சாக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கண்டிப்பா டாக்டர். இப்போ பார்த்துட்டு இருக்கிற தந்தி டிவி வியூவர்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன டாக்டர்? அதான் மன உளைச்சல் இல்லாமல் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு வேறு இதெல்லாம் அப்போது ஆனுவலாக எவ்ரி இயர் போயிட்டு அந்த டெஸ்ட்டு ஹார்ட்டை பற்றி டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆல்வேஸ் இது இருந்தாலே போகிற நிறைய டிசீஸை தடுக்க முடியும். ஹார்ட் சம்பந்தமான நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க டாக்டர். இதை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் டாக்டர். அரங்கிற்கு வருகை புரிந்தமைக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி.